A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஜன்தன் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை வங்கிகளில் துவங்கப்பட்ட கணக்குகளில் 14.28 கோடி வங்கிக் கணக்குகள் செயல்படாத நிலையில் இருப்பது தெரியவந்துள்ளது. 2014 பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி அனைத்து தரப்பு மக்களுக்கும் வங்கி சேவை எளிதாக கிடைப்பதை உறுதி செய்ய ஜன்தன் என்ற திட்டத்தை செயல்படுத்தினார். இத்திட்டத்தின்படி பொதுத்துறை வங்கிகளில் பூஜ்ஜிய இருப்பு தொகையை வைத்தே பயனாளிகளால் வங்கிக் கணக்குகளை தொடங்க முடியும். கடந்த ஆண்டில் ஜன்தன் திட்டத்தின் கீழ் துவங்கப்பட்ட கணக்குகளில் 21% வங்கிக் கணக்குகள் செயல்படாமல் இருந்த நிலையில் கடந்த செப்டம்பர் நிலவரப்படி ஜன்தன் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை வங்கிகளில் துவங்கப்பட்ட 54.55 கோடி வங்கிக் கணக்குகளில் 14.28 கோடி வங்கிக் கணக்குகள், அதாவது 26% கணக்குகள் செயல்படாத நிலையில் இருப்பது தெரியவந்துள்ளது. அதிகபட்சமாக பேங்க் ஆஃப் இந்தியாவில் 33%, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 32% வங்கிக் கணக்குகளும் செயல்படாத நிலையில் உள்ளன. 2024 செப்டம்பரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் செயல்படாத வங்கிக் கணக்குகளின் எண்ணிக்கை 19% இருந்த நிலையில் கடந்த செப்டம்பரில் அது 25% அதிகரித்துள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் ஜன்தன் வங்கிக் கணக்குகளுக்கும் ரூபே கார்டு வழங்குவதற்கும் இடையேயான இடைவெளி 31% அதிகரித்துள்ளது. இதன்படி மொத்தம் உள்ள 54.55 கோடி வங்கிக் கணக்குகளில் 37.53 கோடி வங்கிக் கணக்குகளுக்கு மட்டுமே ரூபே கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 17.02 கோடி வங்கிக் கணக்குகளுக்கு ரூபே கார்டுகள் வழங்கப்படவில்லை.